ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து, நான்காம் திருமொழி. இது திருக்கோஷ்டியூர் பாசுரம் மாதிரி இருக்கும் பாருங்க. நாவகாரியம் சொல்லிலாதார் நாள்தோறும் விருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனைச் சிந்தியாத அப்பாவகாரிகளைப் படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. நாவகாரியம் சொல்லிலாதார். அகாரியம், நாக்குனால சொல்லக்கூடாத வார்த்தைகளை அந்த சொல் அதை பற்றி இல்லாத, நாவினால் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லாதவர்கள். அவர்கள் நாள்தோறும் விருந்தோம்புவார், அதிதிகளுக்கு அவர்கள் உணவு படைப்பார்கள். தேவகாரியம் செய்து, திருவாராதனம் பெருமாள் கைங்கரியம் எல்லாம் செய்து வேதம் பயின்று, வேதத்தை பயில்விப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற திருக்கோட்டியூர், அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற திருக்கோஷ்டியூரில் எழுந்தருளி இருக்கும் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை. மூவர், பிரம்மா, சிவன், இந்திரன், இந்த 3 பேரும் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நிர்வாகிகன், மேனேஜர், அவெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறவன். அவனை பற்றி சிந்தியாத பாவகாரிகளை, அந்த பாவம் செய்தவர்களை படைத்தவன், படைத்த பெருமான் இருக்கான, படைத்தவன் இருக்கானே, எங்கனம் படைத்தான் கொலோ, இதற்குத்தான் படைத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கலாமா? நாவகாரியம் சொல்லிலாதவர், நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விரும்போம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளைப் படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ அப்படின்னு அதிசயப்படுறார். இப்படியே படிச்சுட்டே போகலாம். அடுத்த பாசனம் இப்படி தான் இருக்கும் பாவம். குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய், செற்றமொன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர், தூற்றி எழுவுலகுண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்றதாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. குற்றமன்றி குணம் பெருக்கி, அவள்கிட்ட குற்றம் எதுவும் கிடையாது, நல்ல குணங்கள்லாம் இருக்குது. குருக்களுக்கு அனுகூலராய், ஆச்சாரியர்களுக்கு அவர்கள் எப்பொழுதும் அனுகூலமாய் இருப்பார்கள். செற்றம் ஒன்றும் இல்லாத, செற்றம்னா விரோதிகள் யாரும் இல்லாத, செற்றம்னா விரோதிகள் யாரும் இல்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர், வன்கையினார்கள் உதாரம் மிக்க, அதாவது அவர்கள் கொடை வள்ளலாக இருக்கிறார்கள். தான் வன்கையினை, நிறைய தர்மம் செய்வார்கள். வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர், துற்றி 7 உலகும் உண்ட, 7 உலகத்தையும் ஒரு காலமாக உண்ட அந்த தூமணி பண்டன் தன்னை தொழாதவர், அப்படி அந்த பெருமானை தொழாதவர்களுடைய பெற்றதாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களை, பெற்றதாயனுடைய அந்த வயிற்றை அதற்கு ஒரு நோய் செய்வதற்காக தோன்றினார்களோ அப்படின்னு படிக்கலாம். குற்றம் இன்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய், செற்றமொன்றில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர், தூற்றி எழுவுலகுண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்றதாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே படிக்கலாம் நினைக்கிறேன். வண்ணன்
வண்ண நல்மணியும் மரகதமும் அழுத்தி நிழல்களும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள் எண்ண கண்ட விரல்களாய் இறைப்பொழுதும் எண்ணகிலாது போய் உண்ண கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவளம் உந்துகின்றார்களே. இன்னும் ஜாஸ்தியாக போயிடுது. வண்ண நன்மணியும் மரதகமும் அழுத்தி நிழல்களும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் மணிகள் மரகதம் இவைகளெல்லாம் பதித்த அந்த மாதிரி திண்ணைகள், அப்படி இருக்கிற நிழல்களும் திண்ணை அவற்றிலேருந்து ஒரு 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 ஒளி வரதான். நிழல்னால் இங்கே ஒளின்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட மாடங்கள் சூழ்ந்த திருக்கோட்டியூர் திருமாலவன் அந்த திருமாலுடைய திருநாமங்களை எண்ண கண்ட விரல்களால் பெருமாளுடைய திருநாமங்களை எண்ணறதுக்காக தான் இந்த விரல் இருக்குன்னு சொல்கிறவர். கரண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணகில்லாது ஒரு துளி பொழுதும் இவ்வாறு எண்ணாமல் பெருமானை பற்றி நினையாமல் பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி தன் விரல் கொண்டு எண்ணாது போய் உண்ண கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவளம் உந்து. இதை பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லாததுனால அதை ஊத்த வாயின்னு சொல்கிறார். கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவளம் உந்துகின்றார்களே, அந்த ஊத்த வாய்க்கு போய் இந்த விரல்களால் சாப்பாடு போடுறாளேன்னு புரிஞ்சுக்கலாம். திருநாமங்களை சொல்லி எண்ணுவதற்காக இருக்கின்ற இந்த விரல்களால் திருநாமத்தை சொல்லாத அந்த ஊத்த வாய்க்கு தன் விரல்களால் உணவு ஊட்டுகிறார்களேன்னு புரிஞ்சுக்கலாம், படிக்கலாம். வண்ண நல் மரகதமும் அழுத்தி நிழல்களும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமால் அவன் திருநாமங்கள் எண்ண கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணகிலாது போய் உண்ண கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவளம் உந்துகின்றார்களே. சரி, பார்க்கலாம். உரகமெல்லனையான் கையில் உரை சங்கம்போல் மடஹன்னங்கள் நிறைக்கணம் பரந்தேரும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவிற்கொண்டு அடையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் சோறும் பாபம் செய்தனதான்கொலோ. பாப்பா ட்ரெஸ்ஸு கூட குறை சொல்கிறார் அவர். உரகமெல்லனை யான் கையில் உரை சங்கம் போல் உரக மெல்லனைன்னா பாம்பு படுக்கையில் சயனித்திருக்கிற அந்த பெருமானுடைய கையில் இருக்கிற பாஞ்சஜன்யம் போல் வெள்ளையாக இருக்கிறது. மட அண்டங்கள் அப்படி பாஞ்சஜன்யத்தை போன்ற வெள்ளை நிற அன்னங்கள், அது நிறைகணம் பறந்து ஏறும், எல்லா இடத்துலையும் ஏறும். அப்படி செங்கமல வயல் திருக்கோட்டியூர் செங்கமலருக்கு அந்த மலர்கள் மேலே இந்த அன்னங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியான அப்படிப்பட்ட வயலால் சூழப்பட்ட திருக்கோட்டியூர் நரகநாசனை நரகத்தை அழிக்கின்ற அந்த பெருமானை நாவிற்கொண்டு நாக்கினால அழையாத மானிட சாதியர் அர்த்தம் வருது. உருகு நீரும் சாப்பிட்ற நீரும் உடுக்கும் உரையும் கூரையும் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸும் பாபம் செய்தனதான்கொலோ, பாவம் தான் செஞ்சது போல இருக்கு. குடிக்கிற நீரும் அவர் அருந்துகின்ற நீரும் உடுக்கின்ற உடையும் கூட பாவம் செஞ்சிருக்குன்னு சொல்ல வர. படிக்கலாம். உரகமெல்லனையான் கையில் உரை சங்கம் போல மடஹன்னங்கள் நிறைகணம் பரந்தேரும்
செங்கமலபகல் திருக்கோட்டியூர் நரகநாதனை நாவிற்கொண்டு அழையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் கொலோ அப்படின்னு படிச்சுன்னு போகலாம். அப்போ ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் நேமி சேர்த்தடங்கையினானை நினைப்பிலாத வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிவினே. ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அவருக்கு. ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு போய் வாழைங்கிற பெரிய மீன்கள் இவர்கள்லாம் அந்த தண்ணியில் இருக்கிற ஆமையோட முதுகில் குதிச்சுண்டு போய் மலர் சாடி போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு. இந்த மாதிரி அந்த பூவுக்கு சில அசௌரியத்தை கொடுக்குறத விளையாடு. இப்படி விளையாடுகின்ற நீர்வளத்தை சொல்கிறார். திருக்கோட்டியூர் நேமி சேர்த்தடங்கையினானை நேமி ஆழி சக்கராயுதம் தேந்தி அந்த தடங்கையினானை அவனை பற்றி நினைப்பில்லாத வலி நெஞ்சுடை வலிமையான ரொம்ப வலிமையான கடுமையான நெஞ்சுடை பூமி பாரங்கள் அவர்கள்லாம் இந்த பூமி பிராட்டிக்கு ஒரு பாரம், ஒரு சுமை, ஒரு பர்டன். அவர்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிவினே. சாப்பிட்ற சாப்பாடை போட்டு வாயில் புல்லை திணியுங்கோங்கிறார். நடக்கிற காரியமாக இவர் தன்னுடைய மனசில் இருக்க வேதனை அப்படி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கலாம். ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர்ச்சாடி போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் நேமி சேர்த்தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை பூமிக்கு பாரமாக இருக்கிற அவர்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிவினே. அப்புறம் பூதமைந்தோடு வேள்வி புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உழகிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. அது பாசிட்டிவாக இருக்குது இந்த பாசுரம். பூதமைந்தொடு வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றில்லாத வன்கையினார்கள். இது நம்ம இந்த 24 தத்துவம்னு சொல்லுவோம் பாருங்க, அதை சொல்கிறாருங்க. பூதமைந்தொடு வேத வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றில்லாத வன்கையினார்கள். பொறிகளால் அவர்களுடைய ஞான இந்திரியங்களால் எந்த குறையும் இல்லை. அவளுக்கு அவள் கட்டுப்பாட்டில் இருக்குது. நல்லவற்றையே பேசுவார்கள், நல்லவற்றையே பார்ப்பார்கள், நல்லவற்றையே கேட்பார்கள். அதான் ஏதமொன்றில்லாத வன்கையினார்கள் பொறிகளால். அதான் புலன்கள் 5 பொறிகளால். இந்த 2 இருக்குது. இதில் ஞான இந்திரியம் இருக்குது, கர்ம இந்திரியமும் இருக்குது. அப்புறம் வேள்வின்னா 5 வகையான வேள்விகளை செய்வார்கள். அப்படி பூதமை திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய. நடந்த பெருமானுடைய திருநாமங்களை நவின்றேற்றுவார் உணர்களை. நரசிங்கனை வேற அவர்கள் அவர்கள் பாதம் பட்ட
அந்த பாதத்தூளி கூடுதலால் அவர் அந்த பக்தருடைய பாதத்தூளி கூடுதனால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. படிக்கலாமா? பூதமைந்தொடு வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றில்லாத வன்கையினார்கள்னா நிறைய தர்மம் செய்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூதமைந்தொடு வேள்வி 5 இந்த இடத்துல நம்ம அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கலாம். பூதமைந்தொடு அது 5 ஐம்பூதங்கள், அப்புறம் அவைகளால் உண்டாக்கின அதுக்கான அப்படியே தொடர்ச்சி புலன்கள் 5 பொறிகளால் அவைகளால் உருவாக்கப்பட்ட இந்த ஞானேந்திரியங்களுக்கு உணவான விஷயங்கள் அதெல்லாம் சேர்த்து பொறிகளால் வேதமொன்றில்லாத வேதங்கள் செய்வதிலும் அவளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவர்கள் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உழக்கிய பாததூளிப்படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுவே. குருந்தமொன்று உசித்து தானுடும் சென்று கூடி ஆடி விழாச் செய்து தீர்ந்து நான் மறையோர் இராப்பகல் கேத்தி வாழ் திருக்கோட்டியூர் கருந்தடமுகில் வண்ணனை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ. பார்க்கலாம் அப்படின்னு. குருந்தமொன்று உசித்து ஆனோடும் சென்று கூடியாடி விழாச் செய்து குருந்த மரந்தை உசித்தான் கண்ணன். ஆணுடன்னா ஆனிரைகளோடும் சென்று கூடியாடி விழாச் செய்து திருந்து நான்மறையோர் இராப்பகல் திருத்தமாக வேதம் சொல்பவர்கள் அந்த நான்மறையோர்கள் இராப்பகல் இரவு பகல் என்று பாராமல் பெருமானை ஏத்தி வாழ்கின்ற அந்த திருக்கோட்டியூர் ரொம்ப நாழிக்கார் கருந்தட முகில் வண்ணன் கருமையான பெரிய முகிலை மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன். வண்டனை கடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் கடை கொண்டு இதுதான் நாம் அடைய வேண்டிய இடம், இதுதான் நம்முடைய கதி என்று கடை கொண்டு வாழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் அவர்கள் இருந்த ஊரில் இப்போ இல்லைவா அந்த ஊர் விட்டு போயிட்டா அந்த பக்தர்கள் இருந்தார்கள் அந்த ஊரில் இருக்கும் மானிடன் எத்தவங்கள் செய்தார்களோ. எப்படி ஆசைப்பா ரொம்ப படிக்கலாமா? குருந்தமொன்று உசித்து ஆணுடும் சென்று கூடியாடி விழாச் செய்து திருந்து நான் மறையோர் இராப்பகல் ஏத்தி வாழ் திருக்கோட்டியூர் கருந்தடல் முகில் வண்டனை கடை கொண்டு கதியாக கொண்டு கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடன் எத்தவங்கள் செய்தார்களோ. தளிர்ந்த சீலன் தயாச்சலன் அபிமான துங்கனை நாடோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்தூரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கர் மீது கொள்ளகில்லார்களே. குளிர்ந்த சீலன் நயாச்சலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட
அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலேன்னு இவர் பல்லாண்டு எழுதுவார்ல, அதே அபிமான துங்கன் தான். அபிமான துங்கன் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிகவும் பிரியமானவர் அவர். அந்த செல்வனை போன்ற சேவகம் அந்த செல்வன் அபிமான துங்கன் செல்வன் அவனுடைய கைங்கரியத்தை கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் நளிர்ந்த சீலன் நயாச்சலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனைச் சேபகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டில். கோவிந்தநாம சங்கீர்த்தனம் செய்கின்றவர்களுடைய நாட்டில் இருக்கிற விளைந்த தானியமும், அந்த ஊரில் விளைஞ்ச, அந்த நாட்டில் விளைந்த தானியம் இருக்கேன், அதை இராக்கதர் மீது கொள்ளகில்லார்களை. இராக்கர்னா திருடர்கள், அவர்களால் திருடி கொண்டு போக முடியாதோ அந்த தானியங்களை. இதுதான் அர்த்தம். வேறு கோவிந்தநாம சங்கீர்த்தனம் செய்கின்றவர்கள் நாட்டில் விளைந்த தானியத்தை திருடர்கள் கவர்ந்து கொள்ள முடியாதுன்னு புரிய வச்சுக்கலாம். நளிர்ந்த சீலன்னையாச்சலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த சீதனை, எப்பொழுதும் தெளிந்த அறிவை உடைய அந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கர் மீது கொள்ள கில்லார்களே. அப்படி கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடுசேர் செம்பனார் மதில் சூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றியேத்துமார்களை கண்டக்கால் எம்பிரான் தன் சிந்தங்கள் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. அந்த பெருமாளை செய்கிறானை பார்த்து இவரெல்லாம் எம்பிரானுடைய சின்னங்கள், அடையாளங்கள் என்று நான் என்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வேன்னு சொல்கிறார். மேலெல்லாம் கொம்பினார் பொழில் பாய் குயிலினம், குயில்கள் அந்த ஊரில் கோவிந்தன் குணம் பாடு சீர் பொன்னார் மதில் சூழ், பொன்னால் செய்யப்பட்ட மதினால் சூழப்பட்ட அந்த ஊர் அது. செங்கழியுடையன்னா செழுமையான வயல்களுடைய திருக்கோட்டியூர் நம்பனை நம்பத்தகுந்தவனை. அவன் நம்பிக்கை வைக்கலாம், இந்த பெருமாள் எல்லாம் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பெருமாளை. நம்பனை நரசிங்கனை நவின்றியேத்துவார்களை கண்டக்கால், அந்த பெருமானை புகழ்ந்து பாடுபவர்களை பார்த்தால் எனக்கு என்ன தோணும்னா, எம்பிராந்தன் சின்னங்கள் இவர் என்று ஆசைகள் தீர்வனே. அப்புறம் இருக்கு இன்னும், காசின் வாய்க்கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலே சோரிட்டு தேசவாத்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. போச்சுரா. காசின் வாய் கரம் விற்கிலும், காசின் வாய் கரம் விற்கிலும் அப்படின்னா அவள்கிட்ட பணம் இல்லாமல் போயிட்டு காசை வாங்கிட்டு கீழே தண்டிருக்க சாமான்லாம் அவள்கிட்ட கொடுக்குறான்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வறுமையான நிலை வந்தால் கரவாது வயிற்றிலி சோடிட்டு, கரவாதுன்னா எதையும் மறைக்காமல் வந்த விருந்தினர்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு போட்டு தேசவார்த்தை படைக்கும், தேசவான்னா அவர்களோடு இனிமையாக பேசக்கூடிய, அவர்களை ஈர்க்கும்படியான வார்த்தைகளை பேசக்கூடிய வன்கையினார்கள் வாழ்த்திருக்கோட்டியூர். அடுத்த வார்த்தை கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய்
குரலா என்ன பேசுவார் அடியார்களை எந்தம்மை விற்கவும் அடியார்கள் எந்தமை விற்கவும் பெறுவா. அவர்கள் எங்களை விற்கலாம், நான் அவர்களுக்கு அடிமைங்கிறது அப்படி தான். என்னை யாராவது விற்றா எனக்கு என்ன அர்த்தம், நான் அவர்களுக்கு சொந்தமானவன் அர்த்தம். அந்த அளவுக்கு நான் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. காசின் வாய்க்கரம் விற்கிலும் கரவாதுன்னா மறைக்காமல் மாற்றிலி சோறிட்டு வேற ஆற்றில்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தவர்களுக்கு சாப்பாடு போட்டு தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரலாய் என்று பேசும் குளராய் என்று பேசுவார் அடியார்கள் தம்மை விற்கவும் பெறுவார்களே. இதை கடைசி பாசனமா. சீதநீர் புடைசூழ் செங்கழனி உடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி தெரிவாரையும் கோதில் பற்றர் பிரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி உரைப்பவர் இருடிகேசனுக்கு ஆளரே. சீத நீர் புடைசூழ், சீதன குளிர்ச்சியான நீர் சூழ்ந்த, எல்லா பக்கங்களையும் சூழ்ந்த செழுங்கழனி உடை வளப்பமான வயல்களால் சூழப்பட்ட திருக்கோட்டியூர் ஆதியான் அந்த பெருமானுடைய அடியாரையும் அடிமையின்றி திருவாரையும் அடியார்களையும் பேசினார். அந்த பெருமாளைக்கு அடியார் இல்லாதவர்களையும் பேசினர் இவர். கோதில் பற்று பிரானும் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் பெரியாழ்வார் அருளி செய்தான் இதை ஏதமின்றி உரைப்பவர் இருடிகேசனுக்கு ஆளரே. இருடிகேசனுக்கு இவர்கள் ஆள்கள், அவனுக்கு ஆட்பட்டவர்கள், அவனுக்கு அடிமைகள். புரிஞ்சுக்கலாம், படிக்கலாமா? சீத நீர் புடை சூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் ஆழியானடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பற்று பிரானும் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி குறைவின்றி தப்பில்லாம உரைப்பவர் இருடிகேசனுக்கு ஆளரே. முற்றுள்ள ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.